பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற கர்த்தர், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் தாங்கி வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் எங்களை தாங்கினவர், இதுவரைக்கும் எங்களை தாங்கினவர் ஆண்டவர. நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொன்ன கர்த்தர், அப்படிப்பட்ட வல்ல அபிஷேகத்தினாலே கர்த்தர் எங்களை இந்த காலை வேளையிலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிற கர்த்தர், உடைய சிறகுகளால் மூடுகிற கர்த்தர், உன்னதமானவரின் மறைவு சர்வவளருடைய நிழல் விரித்த செட்டைக்குள்ளே உமது அடியார்களாகி எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வந்த தேவன், பத்திரமாய் வழிநடத்தி வந்த தகப்பன், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எங்களை நீர் முன் குறித்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களை அழைத்தவர், எங்களை நீதிமான்கள் ஆக்கினவர், எங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் ஆண்டவர. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உன்னில் நானே மகிமைப்படுவேன், உன்னை மேன்மையாய் வைத்திடுவேன், உன்னை நானே தெரிந்து கொண்டேன், உன்னோடு நான் இருப்பேன், இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். வல்லமை வரங்கள் தந்திடுவேன், அதிசயங்கள் பல செய்திடுவேன், வல்லமை வரங்கள் தந்திடுவேன், அதிசயங்கள் பல செய்திடுவேன், உலகெங்கும் சாட்சியாய் வாழ்ந்திடுவாய், இருளில் வாழ்வோரை மீட்டிடுவாய், அற்புதங்கள் செய்திடுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், உன்னில் நானே மகிமைப்படுவேன், உன்னை மேன்மையா வைத்திடுவேன், உன்னை நானே தெரிந்து கொண்டேன், உன்னோடு நான் இருப்பேன், இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். சாட்சியின் வாழ்க்கையை தந்திடுவேன், சாதனைகள் பல செய்திடுவாய், சாட்சியின் வாழ்க்கை தந்திடுவேன், சாதனைகள் பல செய்திடுவாய், கபடில்லா இதயத்தை தந்திடுவேன், கசப்பும் வருத்தமும் மாறிடுமே, சமாதானம் தந்திடுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், உன்னில் நானே மகிமைப்படுவேன், உன்னை மேன்மையா வைத்திடுவேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னோடு நான் இருப்பேன், இஸ்ரவேலே உன்னோடு நான் இருப்பேன். ஆமென் ஆண்டவரே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் எங்கள் ஒவ்வொருவர் மூலம் பரிசுத்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய நாமம் அடியார்கள் மூலம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மகா தீர்க்கதரிசியானவர் எங்கள் மத்தியிலே தோன்றியிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய திவ்ய பிரசனம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பணும். உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பணும் ஐயா. வார்த்தை அனுப்பப்படும் பொழுதே ஆண்டவரே, மகிமையான அற்புதங்கள் கர்த்தர் நிகழ்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்லது. அடுத்த வசனம் நிவாசி. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. எட்டாவது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலே நான் எங்கிருந்து ஆண்டவர் நம்மளை கண்டெடுத்தாராம்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. அங்கிருந்து உன்னை அழைச்சு, அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரா? நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட், ஓ மை இஸ்ரேல். அடுத்து என்ன சொல்றாரு? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஐ ஹவ் சோசன் யூ. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. மனிதர்கள் வெறுக்கலாம், ஆனால் இந்த உலகம் உன்னை புறக்கணித்து தள்ளலாம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆனால் சீயோனோ என்ன சொல்றான்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடுத்து 11வது வசனம் 10. நீ பயப்படாதே, fear not, I will be with you, I am with you. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்ப்பா. ஏன்பா பயப்படுற? திகையாதே, don't be dismayed. நான் உன்னை பலப்படுத்துவேன்ப்பா. I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிற கர்த்தர், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிற கர்த்தர், அவர்தான் உன்னை பார்த்து சொல்கிறார். அடுத்த வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு வழக்காடிக்கிட்டே இருக்காங்களா? அவங்க நாசமோ, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அவங்க ரட்சிக்கப்படணும் நான் விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் நினைச்சா ஒரு மனுஷனை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் ஏன் பிறந்தேன், அம்மா அப்பா பார்த்து ஏன் பெற்றேன், தயவுசெய்து சொல்லாது, அந்த வார்த்தையை சொல்லாது. நீ ஆண்டவருக்காக பிறந்திருக்கிறாய், அவருக்காக நீ பிறந்திருக்கிறாய். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மனிதர்கள் உன்னை சொல்லலாம், நீ பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், நீ ஒருத்தருக்கு ஆகாதவன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீயோ எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தாவீது ராஜாவை தகப்பன் தாய் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவனை அபிஷேகம் பண்ணணும்னா கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து சொல்றார், அவங்க அப்பா பார்த்து, உன் குமாரரில் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். நீ பலி விருந்துக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக உன் குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்தணும்,
எல்லாரும் ஃபேமிலியாக வரணும். ஆனால் ஒருத்தனுக்கு அழைப்பே கொடுக்கல. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆடு மேய்க்கிறவனை செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான்ங்கிறது அவனோட அப்பாவுடைய எண்ணம். அதான் கர்த்தர் சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு மனிதனை குறித்து என்ன நினைக்கலாம், மட்டமா நீ நினைக்கலாம். ஆனால் அந்த குழந்தையை குறித்து கர்த்தர் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட நினைவுகள்? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்கள் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் மகளே, உனக்காகவும் எனக்காகவும் பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்காக? அவருக்கு பயந்தவர்களுக்காக, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 13ஆம் வசனம் வசிக்கிற பாப்பா. 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ சும்மா சொல்றது வேற, மகளே நீ பயப்படாத அப்படி சொல்லலை. பக்கத்தில் வந்து கலங்கி போன நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளில் இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, உன் வலதுகையை பிடித்து கொண்டு உன் அருகிலே நிற்கிற கர்த்தர். கலங்கி போன நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். சும்மா வார்த்தையை மட்டும் உங்களிடத்துல கர்த்தர் அனுப்பவில்லை. வலதுகையை பிடித்து கூட அப்ப எங்க இருக்கிறார் ஆண்டவர்? என் அருகிலே தான் நிற்கிறார். அங்கிருந்து என் வலதுகை இல்லை, இங்கிருந்து என் பக்கத்தில் வந்து என் வலதுகையை பிடித்து கொண்டு நீங்கள் கலங்கி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒத்துருமே இல்லைன்னு. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான், இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் உம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான். என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இப்போ ஆண்டவர் தான் உங்கள் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாருடைய வலதுகையை பிடிச்சி கொண்டு ஒன்றை பார்த்து தான், ஒன்றை பார்த்து தான் உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. சும்மா சொல்லலை, உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து கொண்டு உன் அருகில தான் நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு
ஜனங்கள் சொன்னாங்க, தேவன் துணை நிற்க அவன் இந்த பெரிய காரியத்தை நடப்பித்தான். தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். நீங்க மட்டும் என் துணையா இல்லைனா, முது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லுகிற நேரத்தில் உம்முடைய கிருபை என்னை தாங்கிறதப்பா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற நேரத்தில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கலங்கி போன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? அப்பா உங்க பக்கத்தில் நீ நினைச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்க வலதுகை பிடித்து கொண்டு உன் அருகிலே உங்க முகத்தை பார்த்து சொல்றார், பயப்படாத மகளே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அடுத்த வசனம் 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, கூட்டமா ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் அதாவது ஏசப்பா நாயின் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. ஆண்டவரோடு கூட அவருடைய சீசர் அநேகர் சொல்லப்பட்டிருக்கு. 12 சீடர்கள் மாத்திரம் அல்ல, அநேக சீடர்கள் ஆண்டவருக்கு இருந்திருக்கிறாங்க. ஊராரில் திரளான ஜனங்கள், மல்டிடியூட் ஆஃப் பீப்புள்ஸ், நிறைய பேர் சாமி கூட என்ன செய்யறாங்க, போறாங்க. அடுத்து அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்துட்டாரு சாமி. அப்போ மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், கணவரும் கிடையாது, நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. கணவர் தான் ஒரு குடும்பத்துக்கு தூண் மாதிரி இல்லையா, தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பமே என்ன ஆயிரும், அசைக்கப்படும் இல்லையா. தகப்பனும் இல்லை, இப்போ ஒரே நம்பிக்கை, ஒரு சின்ன வாலிப மகன், அவனும் செத்துட்டான். எப்படி இருக்கும்? அடுத்து வாசிங்க பாப்பா. கைம்பெண்ணா இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட. இப்போ நிறைய பேருக்கு இவங்க அறிமுகமானவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு இறந்த யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த சகோதரி சிஸ்டர் மகன் இறந்தப்போ ஊராரில் திரளான ஜனங்கள், இப்போ நிறைய பேருக்கு வேண்டியவங்களாகவும் இங்கே இருந்திருக்காங்க, பாசத்திற்குரியவங்களாக இருந்திருப்பாங்கன்னு நான் வாசிக்கும் போது நான் நினச்சேன். சாமி கூடயே திரளான ஜனங்கள் வராங்க, நிறைய பேர் வராங்க. சாமி அந்த வாசல் பக்கத்தில் சமீபித்த போது இந்த மகளை பார்க்கிறார். பார்த்தவன அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனதிற்கும், கம்பேஷன் ஆஃப் லவ், ஆண்டவருடைய மனதிற்கு அந்த மகள் மேல் கடந்து செல்கிறது. ஒரு வார்த்தை தான், அல்லாதே மகளே, அல்லாதே அல்லாதேன்னு சொல்லி கிட்ட வந்துட்டார் ஆண்டவர். எப்பயும் ஆண்டவர் தூரத்தில் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் மட்டுமல்ல, உன் பக்கத்திலே வருகிற ஆண்டவர், கிட்ட வருகிற ஆண்டவர், உன் வலதுகை பிடித்துக் கொண்டு நிற்கிற ஆண்டவர். உன் பாடையை கர்த்தர் இந்த காலை வேளையில தொடுகிறார். உன் நம்பிக்கையெல்லாம் செத்து போன நிலைமையில நீ வந்திருக்கலாம். ஒரே நம்பிக்கை தான் சிஸ்டர் இருந்துச்சு, அந்த நம்பிக்கை செத்து போச்சு நீங்க சொல்லி வந்திருக்கிறீங்களா? சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். தாவீது ராஜா கேட்கிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீங்க உயிர்ப்பிச்சாதான் நாங்க என்ன செய்வோம், உங்களை நாங்க மகிழ்ந்திருக்க முடியும். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டுன்னு சொன்ன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? விசுவாசமே இல்ல ஆண்டவரே. அந்த சின்ன வாலிப மகனுடைய
அதாவது காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பையனை ஆட்டி படைக்கும். சில நேரம் சம்டைம்ஸ் பிசாசு அந்த மகனை அலைக்கழிக்கும். அந்த மகனுடைய தகப்பன் வந்து கெஞ்சினார். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்பா. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அடுத்துதான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறார், ஹெல்ப் பண்றார். இந்த வேளையில கர்த்தர் அந்த மகனுடைய பாடையை தொட்டார். கர்த்தருடைய தொடுதல் உண்டாகிறது. முதல் வார்த்தை புறப்பட்டது, இரண்டாவது தொடுதல் உண்டாகிறது. இந்த காலை வேளையிலே நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே வார்த்தை மட்டுமல்ல, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உண்டாகட்டும். யாக்கோபின் தொடை சந்தை தொட்ட கர்த்தர் என்ன தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, என் பலவீனமான பகுதிகளை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் பிள்ளை சுகமாவான். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஒரு வார்த்தை தான். அந்த பிள்ளை அந்த 7ஆம் மணி நேரத்திலே குணம் உண்டாயிற்று. செத்து போன பிள்ளை உயிரோடு வந்துருச்சு. வீட்டார் அனைவரும் அந்த மகனோடு கூட கர்த்தரை விசுவாசித்தார்கள். பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த மகனை பார்த்து சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எல்லாரும் பயமடைந்தார்கள். என்ன சொன்னாங்க? அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? 14வது வசனம். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மகா தீர்க்கதரிசியானவரே, என் பிள்ளைங்கள் லைஃபை நீங்க தொடுங்க ஆண்டவரே, எங்களை சந்திங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில செத்து போன காரியங்கள் மேல உடைய கரத்தை நீர் வைப்பீராக. ஆவியானவர் தொடுவாராக. எல்லாருடைய 12 கோத்திரங்களுடைய தலைவர்களுடைய கோல்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் ஒரே நாள் நைட்டில் ஆரோனுடைய மறுநாள் காலையில் கர்த்தருடைய சந்நிதி ஸ்தானத்தில் வந்து பார்க்குறாங்க. ஒரே ஒருத்தனுடைய கோல் துளிர்த்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நம்ம பிள்ளைங்க துளிர் விடாமல் இருக்காங்களா? பூ பூக்காமல் இருக்காங்களா? வாதுமை பழங்களை கொடுக்காமல் இருக்காங்களா? ஆண்டவரே, எங்களுடைய கோள்கள் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வெறுமையான பாத்திரங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. மகா தீர்க்கதரிசி ஆண்டவரே, எங்களை நீங்கள் சந்திக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த மகளை சந்தோஷப்படுத்தினார். கர்த்தர் அந்த மகனை அந்த தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அந்த ஊராரே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் திரும்பி இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளையா மாறி இருப்பாங்க. அந்த மகனும் கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 2வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக. இந்த கோரேஸ் யாருன்னா ஒரு அனாதை சிறுவன். ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாரையும் தெரிந்தெடுப்பார்ப்பா. ஆண்டவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் பெர்சியா மேதிய குலத்தை சேர்ந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? ராஜாவாக தெரிந்து கொண்டார். கோரேசை குறித்து அவர் சொன்னதுதான். அவன் பிறக்க முன்னாடி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்தார்.
அவன் என் மேய்ப்பன், எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று அவனை குறித்து சொல்லுகிறவர் நான். அவர் சொன்னதுதான். அது மாதிரி அவன் பிறந்தப்போ அவன் ராஜ்யபாரம் பண்ணின 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் அவன் ஆவியை ஏவ தொடங்கினார் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இந்த பூலோகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? அவர்தான் அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவன் ஆவியை ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரைனாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் ஐயா. நான் நான் இந்த இடத்துல வரலைன்னா யாரை கொண்டும் கர்த்தர் பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், ஆபிராமே, இதுவரை நீ உத்தமனாய் நீ இருக்கவில்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற ஒரு வார்த்தை சொல்லாம ஆகார நீ என்ன செஞ்சிட்ட? கல்யாணம் பண்ணிட்ட. அதனால எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் கர்த்தரே தலையிட்டு கர்த்தரே இந்த குடும்பத்தில் தலையிட்டார். காரணம், விசுவாசிகளின் தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இதனால் அவன் மூலமாக கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற வேண்டியிருந்தது. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி யார்? கிறிஸ்துவே. பவுலையா சொல்கிறார், உன் சந்ததியில் கிறிஸ்துவானவர் பிறப்பார். அந்த வசனம் சொல்லும், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அது மாதிரி கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று அவனை குறித்து சொல்லுகிறவர் நான். கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக எந்த வாசல்களும் பூட்டப்படாது. வாசி பாப்பா. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க நான் கதவுகளை திறந்து வைப்பேன். அவனை பார்த்து வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளெல்லாம் நான் அவிழ்த்து விடுகிற கர்த்தர், ஆனா உன்னையும் நான் பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர். தாவீது ராஜா சொல்கிறார், என்னை பலத்தினால் இடை கட்டுகிறவரே, என் வழிகளை செவைப்படுத்துகிறவரே, பலத்த அரணானவர், என் வழிகளை செவைப்படுத்துவீராக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். உன்னை பார்த்து உன் வலதுகை பிடித்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், கோரேஸ், உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். உன் வலதுகை பிடித்துக் கொண்டு நான் சொல்கிறேன், உனக்கு முன்பாக எந்த வாசல்களும் பூட்டப்படாது. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தர். தாவீது ராஜா சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக, அவரை துதிப்பார்களாக. சாத்தா அந்த காலத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறானா? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பூட்டி வச்சிருக்கிறான். புதையல்கள் உனக்கு இருக்கிறது, ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்றார், கோரேசை பார்த்து சொன்ன கர்த்தர், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். எல்லாம் உனக்கு முன்னாடி வெண்கல கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கு, நான் எல்லாம் உடைச்சு போட்டுருவேன். கோரேஸ், சாத்தான் உள்ள பொக்கிஷத்தை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கிறான். நான் வெண்கல கதவுகளை உடைக்க போறேன், இருப்பு தாழ்பால்களை என்ன செய்ய போறேன்? முறிக்கிற கர்த்தர். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் உனக்கு முன்னாடி போவேன். ஐ வில் கோ பிஃபோர் தி. நான் என்ன செய்வேன்? க்ரூக்ட் பிளேசஸ், கோணலானவைகளையெல்லாம் செவையாக்குவேன். உனக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நான் கடந்து செல்வேன், ஒவ்வொரு நாளும் முன் செல்வேன். நான் செவ்வையாக்குகிற கர்த்தர்.
ஆனால் தேவன் ஒரு மனிதனை கோணலாக்கினால் யாருமே நேராக்க முடியாது. அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கோணலாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருமே நேராக்க முடியாது. அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். 3வது வசனம் டிவைன் பாப்பா வாசிமா. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நீ அறியணும் கோரேஸ். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியணும். அறியும்படிக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. அழகான வார்த்தை. நீ என்னை அறியலப்பா, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமம் தரித்தேன் கோரேஸ். நீ என்னை அறியலை, நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு தம்பி தங்கச்சி அண்ணன் அக்காவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு வெண்கல கதவு பூட்டு போட்டு இருக்கு, இருப்பு தாழ்பால் போட்டு இருக்கு. அன்றைய உள்ளதான் ஆண்டவரே இருக்கு. இது எடுத்து என்னால் திறக்க முடியல. எல்லா ஆசீர்வாதங்களையும் சாத்தான் உள்ள பூட்டி வச்சிருக்கிறான். ஆனால் எனக்கு முன்னாடி நீங்கள் செல்லுங்க ஆண்டவரை. கோணலானவர்களை செவ்வையாக்குகிற கர்த்தர், உடைக்கிற ஆண்டவர், வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தர். எனக்கு வர வேண்டிய அந்த உள்ள இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு நீர் கொடுப்பீராக. ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேளுங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரை, எனக்கு கொடுங்க ஆண்டவரை. கர்த்தர் கொடுப்பார். காரணம், அவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். யூ ஆர் மைன், யூ ஆர் மை சைல்டு. நீ ஏன் பிள்ளை. அடுத்து 3வது ஏசாயா தீர்க்கதரிசி. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 33:14 சொல்லப்பட்டிருக்கோம். அவர் முன்னே சென்று என்ன சொல்கிறாராம்? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி செல்லும். காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, பாப்பா நீ என்னடா படிக்க? 11th. நீ கேட்கணும், இசப்பா இந்த நாளில் உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரட்டும். ஒவ்வொரு எல்கேஜி படிக்கிற குழந்தை, பெரிய குழந்தை, காலேஜ் படிக்கிற குழந்தை, எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே போனாலும் சரி எல்லாரும் நம்ம கேட்கணும், ஆண்டவர் வீட்டில் இருந்தாலும் நம்ம சரி, ஏசப்பா இந்த நாளில் இயேசு தாமே அவர்களுக்கு முன்னே நடந்து போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு முன்னே நடந்து போவீராக. நாங்கள் உங்கள் பின்னாடி வாரோம் ஆண்டவரே. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே, உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. மீகா 2:13. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர். உன் முன்னாடி என்ன தடைகள் இருக்கோ தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். தடைகளை நம்மள என்ன செய்யறோம்? அவர் ஈஸியா, அவர் போனாலே தடைகள் நீக்கப்படும். நீங்க என்ன செய்யணும்? தடைகளை நீக்கி
கல்லை எடுத்து போட வேண்டியது நம்முடைய கடமை. தடைகளை அவர் தகர்த்து போடுவார். தடைகளை நீக்கி போட்டு வாசலால் உட்பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். காரணம் என்ன? எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக நடந்து போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியில் நடந்து போவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்கிறது. இப்போ நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் நமக்கு முன்னே செல்கிறதினால் கோணலானவைகள் செவையாக்கப்படும். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்னே செல்கிறதினால் போக வேண்டிய இடத்திற்கு நாம் போய் சேருவோம். தாங்கள் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7-8. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, எல்லாம் கவனிக்கணும், உம்மை அழைத்துன்னு இருக்கு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிற வார்த்தை. ஆசி பாப்பா, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மைன்னு சொல்லப்பட்டிருக்கா. பிதாவானவர் தேவகுமாரனை பார்த்து பேசுகிற வார்த்தை. உம்மை அழைத்து குமாரனுடைய வலதுகையை பிடித்து கொண்டு சொல்கிறார் பிதாவானவர். உம்மை தற்காக்கிற கர்த்தர் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கையை பிடித்து சொல்கிறார், நீதியின்படி உம்மை நான் அழைத்திருக்கிறேன். உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். தேவகுமாரன் இந்த விபச்சாரத்தில் கையின் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் சொன்னாரா? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். ஆசாப் தேவ மனுஷனாகி தீர்க்கதரிசி சொல்கிறார். முதல் வசனம் சொல்கிறது 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ மனுஷன், கர்த்தரோடு இருக்கிற தேவ மனுஷன், திடீர்னு அவன் பார்வை எங்க போகுது தெரியுமா? ஆண்டவரே, நான் டெய்லி விருதாமா என் கைகளை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நித்தமும் உங்களால் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கெலாம் தண்டனை உடனே வருது. ஆனால் துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்த உடனே இவனுக்கு கோபமாக வருது, பொறாமை கொள்கிறான். அவன் நினைச்சபடி அவன் பார்க்கறதே மேட்டிமையாக பார்க்குறான். நினைச்சபடி தண்ணீர்கள் பரிபூர்ணமாய் சுரந்து வருது. பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவன் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. வானை மட்டும் எட்ட பேசுகிறான். நல்ல வசதியாக வாழ்கிறான். தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறான். எனக்கு பொறாமையாக இருக்கு ஆண்டவரே. அவனுக்கு மரண பரியந்த இடுக்கண்களே இல்லையே, ஒரு தும்பம் இல்லையே, நரற்படு வருத்தத்திலே அகப்படலையே. ஆனால் உங்கள் பிள்ளை நான் டெய்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே. ஆனால் திடீர்னு ஒரு யோசனை, பரிசுத்த சன்னிதானத்தில் போய் ஆண்டவர்கிட்ட விசாரிப்போம். வந்துட்டியாப்பா, வா வா. ஆண்டவர் சொல்றாரு, பாரு துன்மார்க்கனுடைய முடிவை பாரு, ஓ முடிவை பாரு. துன்மார்க்கனுடைய முடிவை பார்க்குறான். ஆண்டவரே, நான் தப்பாக நினச்சிட்டனே, ஒரு நிமிஷம் தான் ஆண்டவரே, வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, பயங்கரத்தினால அழிஞ்சு போயிட்டானே. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுவி. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும். அவனை பார்த்து என்னப்பா பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆனால் உன் பாதை என்ன தெரியுமா? நீதிமான்களுடைய வழியோ ராஜ பாதை. சப்போஸ் நீ முள்ளுகள் நடுவிலே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சுற்றி முள்கள் இருக்கலாம், முள்ளுக்குள்ளே நீ இருக்கிறியா? ஒரு தேவ மனுஷன் என் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிளவட்டா நீ வாழணும்னு விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிரியமான மகளாய் நீ இருக்கணும் விரும்புகிறார். உன் பாதை முள்ளுகளின் நடுவிலே இருக்கிறதா? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஏசப்பா நிழல்ல வாஞ்சையா உட்காருறோமா? இல்லை செல்ஃபோனை நிழலாக வச்சு செல்ஃபோனை ஆசையாக தேடிக்கிட்டு இருக்கிறோமா? பேப்பரை ஆசையாக வாசித்துக்கிட்டு இருக்கிறோமா? உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஓ வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நடுப்பகல் வரைக்கும் வர 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 பிரகாசம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் பாதை நீதிமான்களுடைய பாதையை போல மாற்றுங்க ஆண்டவரே. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆண்டவரே, நான் சூரியனை போல பிரகாசிக்கணும் ஆண்டவரே. சூரியனை போல என் பிள்ளைங்க பிரகாசிக்கணும் ஆண்டவரே. தெபோரால் பாராக் பாடுவாங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? நீதிமான்களுடைய பாதையை போல என் பாதை மாறணும், என் கணவர் பாதை மாறணும், என் பிள்ளைங்க பாதை மாறணும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற நீதிமொழிகள் 4:18 சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இருக்கணும் ஆண்டவரே. கார் இருளை போல இருந்துடக்கூடாது. துன்மார்க்கனுடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும். தாங்கள் இடறுவது பாதையே கார் இருள். அவன் எதில் இடறணும் அவனுக்கு என்ன தெரியும்? ஆசாப் சொல்கிறான், ஆண்டவரே இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு ஆண்டவரே, அவனுக்கு முடிவு நல்ல முடிவு இல்லை ஆண்டவரே, அவன் முடிவு நாசம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் ஆண்டவரே. எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் வலதுகையை பிடிச்சி நீங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கீங்களே ஒவ்வொரு நிமிஷமும். தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதம் 3:5, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை தாங்குகிற கர்த்தர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிற கர்த்தர். என்னையும் உங்களுடைய வலது கரத்தில் நீர் ஏந்தி கொண்டு இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. என்னை தாங்குகிறவரே, தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் என்னை தாங்கினவரே, இதுவரைக்கும் என்னை தாங்கினீங்கப்பா. இனிமேல் என்னை தாங்குவேன்னு சொல்றதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் போகிற பாதையெல்லாம் நீங்கள் வருகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்ற எல்லா நெருக்கத்திலும் என்னோடு கூட நீர் வருகிறதற்காக நன்றி. என் வலது கையை பிடித்து தாங்குகிற கர்த்தர். கடைசியில் சொல்கிறான், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ரிசீவ் பண்ணுங்க ஆண்டவரே. மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன் முடிவு மகிமை, நான் அவன் முடிவு பாதாளம். அவன் விளக்கு அணைஞ்சு போய், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவான். ஆண்டவர், என் பிள்ளையின் விளக்கு அணைஞ்சு போன நிலைமையில இருக்க ஆண்டவரே. என் பிள்ளையின் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. என் கணவர் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. என் மனைவியின் விளக்கை நீங்க ஏற்றுங்க ஆண்டவரே. என் இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிற கர்த்தர், என் கோணலை செவ்வையாக்குகிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் எனக்கு முன் செல்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இந்த தேவ மனிதன் சொல்கிறான், பரலோகத்தில் கடைசியில் சொல்லிட்டான், உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் ஆண்டவரை தவிர அவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. 3வது, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. 4வதாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1:17-18 அந்த பத்மு என்ற தீவில் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான், ஏசப்பா உயிரோடு எழுந்த பின்பு அவன் தனிமையில் அவன்
ரோமாபுரி அந்த அரசனால தூக்கி எறியப்பட்டவனாய் தனிமையில் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமும் உபத்திரவங்கத்தின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாய் இருக்கிற நான் என்று அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளியாய் இருக்கிற நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். நான் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாடி எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். பின்னாடி திரும்பி பார்க்குறான். 7 பொன்குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். இதுவரை அவன் பார்த்த மகிமை வேறு. இப்பொழுது அவன் பார்க்கிற மகிமை அவனால் பார்க்கவே முடியல. செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன்னு சொல்கிறான். அவருடைய முகத்தை பார்க்குறான், வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். அவருடைய பாதங்களை பார்க்குறான், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. வாயை பார்க்கிறான், வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய மயிர் உறைந்த மலையை போல வெண் பஞ்சை போல வெண்மையாய் இருக்கிறது. தமது வலது கரத்தில் பார்க்கிறான், 7 நட்சத்திரங்களை கர்த்தர் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செத்தவனை போல பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தை அவன் மேலே வைக்கிறார். இந்த காலை வேளையிலே செத்தவனை போல அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து கிடப்போம். ஆண்டவரே, யோவானின் மேல உடைய வலது கரத்தை வைத்த ஆண்டவர், என் மேல உடைய வலது கரத்தை நீங்க வைங்க ஆண்டவரே. என் பிள்ளை மேல நீங்க உடைய வலது கரத்தை வைங்க ஆண்டவரே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவராகிய நான். பாருப்பா, உனக்கு முடிவு எழுதுறவன் அந்த ரோமாபுரி அரசன் அல்ல. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இந்த வனாந்திரத்திலே உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே. இங்கே ஏறி வா என்கிற சொல்கிற சத்தத்தை கேட்டான். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவரையும் பார்த்து வலதுகை பிடித்து கொண்டு நிற்கிற கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வைக்கிறார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடைய கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடு. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடு. அதற்கென்றே வாழ்ந்தீர், யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்தீர், அதற்கென்றே வாழ்ந்தீர், யாருக்கும் கலக்கமில்லை. நான்
கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டோ கண்டு கொண்டோ கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டோ ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சி சத்தங்களோ ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சி சத்தங்களோ வளரோ கார்மேக இருட்டின் தீபமாய் இலங்கீர் கர்த்தரால் இசை வளரோ நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவை மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டோ கண்டு கொண்டோ. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, கூசாலிபட்டி சபையிலே உம்முடைய சபை அப்பா, கர்த்தர் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிற கர்த்தர், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு கோடான கொடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும், அடியாளின் குடும்பம், இன்றைய அன்பு சகோதரன் அடியான் ஜெபராஜ் பிரதர் குடும்பம், குருவானவர் குடும்பம், உதவி குருவானவர் குடும்பம், சபை மூப்பர்கள் குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குட்டி பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி பெரியவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பமும் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும் ஐயா. கர்த்தரின் வலதுகரம் எங்கள் கூடாரங்களில் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் வலதுகரம் வராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் குடும்பத்தின் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர், காயங்களை கட்டுகிற கர்த்தர், பிள்ளைகளுடைய காயங்கள் எல்லாம் ஆறட்டும் ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. குடும்பத்திலே வர வேண்டிய எல்லா தடைப்பட்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன் செல்கிறதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வலதுகையை பிடித்து கொண்டு நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் என்று உடைய பிள்ளைகளாய் எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உமது பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள் ஆசரிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக, சகோதர
கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு இருக்கட்டும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. அதே போல படிக்கிற குட்டி பிள்ளைகள் எல்கேஜி முதல் காலேஜ் வரை படிக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு மகள்கள் மகன்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கலங்கி போய் நிற்கிறாங்கப்பா உங்க பிள்ளைங்க, கலங்கி போய் நிற்கிறாங்க. பிள்ளைகளுடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது சந்தோஷமா போகணும் ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட அட்மாஸ்பியரா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருக்கப்பா. யோசேப்பு கூட சிறைச்சாலையில கூட இருந்தீங்கப்பா. நீங்க கூட இருந்தா இந்த நரகமும் பாதாளமும் பரலோகமா மாறிடும் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க முகத்துல வலிகிற அந்த குட்டி பிள்ளைங்கப்பா, அப்பா அவங்க சந்தோஷமா படிக்கணும்ப்பா. எங்க பிள்ளைங்களோட உங்க கரம் கூட இருக்கணும்ப்பா. எல்லா டீச்சர்ஸ் கண்களிலையும் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. எல்லா பிள்ளைகள் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து பார்வோனின் சமூகத்திலே கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் நாங்கள் வாசிக்கிறோமே. எங்க பிள்ளைகளோடு நீங்க கூட இருங்கப்பா. கிருபையையும் ஞானத்தையும் கர்த்தர் அருளமுடிய நான் ஜெபிக்கிறேன். தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி, யோசேப்புக்குள் இருந்த விசேஷித்த ஆவி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விசேஷித்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த தைலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே அபிஷேகம் அடைவீராக. டீச்சர்ஸ், ஆபீசர்ஸ், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை கேட்டருளி விசாலத்திலே வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்திலே என்னென்ன பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்களோ எல்லா பலவீனங்களும் மாற்றி போடுவீராக. உடைய நாம பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. பணத்தேவையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க முடிய நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் வரப்போகிற மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் தொடர்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்கள் வலதுகை பிடித்து தாங்குகிற கர்த்தர் கூட இருக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலே சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக. எங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரகங்களை நீக்கி எங்களை கர்த்தர் சுத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணணும் ஆண்டவரே. கணவன் மனைவியை கனம் பண்ணணும், மனைவி கணவனை கனம் பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் தாண்டவம் ஆடணும் ஆண்டவரே. குடும்பத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற எங்கள் ஸ்தலங்கள் மேல உடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற எங்கள் பாலிடங்களின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உடைய முகத்தின் ஒளியை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலே பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று எங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் ஆமேன். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரி, என் முழுவலையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.